கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நீ தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கொடுக்க என் தேவனை எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நாளிலேயும் ஆண்டவர் வேதம் கூறுகிற வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல போட்டிருக்குது, அன்றி நன்மை செய்யவும் தான தருவம் பண்ணவும் என்ன செய்ய மறவாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நன்மை செய்யவும் தான தருவம் பண்ணவும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் நன்மை செய்கிறது அவர் விரும்புகிறார். வேதம் விரும்புகிறது. இந்த சங்கீதத்துல 34ஆம் சங்கீதத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். 34:14 பார்க்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானம் தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை விட்டு இந்த உலகம் வந்து ஒரு தீமையான உலகம். இது தீமை தான் செய்ய சொல்லும். எந்த கருத்து நன்மை செய்ய சொல்லாது. இது வந்து பிசாசின் உலகம். பிசாசு வந்து நன்மை செய்ய விட மாட்டான், தீமை தான் செய்ய சொல்லுவான். அவன் என்னென்ன செய்வான்? அடிக்கிறியா அடி, குத்துறியா குத்து, குடிக்கிறியா குடி, கஞ்சாவை போடுறியா கஞ்சாவை போடு, என்ன அசிங்கமான வார்த்தை பேசுனா நீ பேசு, நீ என்னனாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு தீமையை தான் செய்ய சொல்லுவான் பிசாசு. உலகம் ஃபுல்லா தீமையினால் நிறைந்திருக்குது. அதனால வேதம் கூறுகிறது, தீமை விட்டு விலகு. தீமை விட்டு விலகி நீ என்ன செய்யுமா? சமாதானம் தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ தீமை விட்டு விலகி சமாதானத்தை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். சமாதானத்தை தேடி என்ன செய்யும்? அதை தொடர்ந்து கொள். இப்போ சமாதானம் எங்க இருக்குங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் சமாதானம். அவர்தான் சமாதான தேவன். அவர் வேதம் கூறுகிறது, இந்த சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, என்னுடைய சமாதானத்தை நினைச்சிறேன் வைத்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஏசப்போட சமாதானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த சமாதானத்தை ஏசப்போ பின்பற்றும் போது நம்ம அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். சமாதானத்தின் தேவன் என்று வசனம் போடுறது யோவான் விஷயத்துல 14ஆம் அதிகாரத்துல போடுறது 27ஆம் வசனத்துல போட்டு, நான் 27ஆம் வசனம் 14:27 யோவான், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. அப்ப சமாதானத்தை ஆண்டவர் வச்சிருக்காருன்னா வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். நமக்கு தீமை தேடி அந்த தீமை பின்பற்றும் போது குடும்பத்தை என்னன்னா வேதனை தான் பெருகும். அந்த தீமையை தொடர்ந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த தீமையான காரியங்கள் எடுத்துன்னா குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துரும், குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்துரும், பிள்ளைங்களோட எதிர்காலத்தை போய் செஞ்சிடும், தாக்கிடும். நீங்க என்னென்ன தீமை பின்தொடர்ந்து போறீங்களோ, நீங்க தீமை பின்தொடர்ந்து போக 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 உங்க பிள்ளைங்களுடைய உங்க குடும்பத்தின் சந்ததியை அது என்ன செய்யணும்னா தாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால பின்னால் அவங்கள அது பாதிக்கும். அதனால தேவி அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க ஆண்டவர் தீமை விட்டு விலகி ஏசப்பாவுக்கு இடத்துல இடம் கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு நீங்க நடங்க. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம்ல என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கிறேன். அவருடைய சமாதானம் ஒரு பெரிய சமாதானம். அந்த சமாதானம் வந்து யார்த்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்படதான் சமாதானம் இருக்கு. சமாதானம் சந்தோஷம் ஏசு கிறிஸ்து தான் இருக்கு. அவரை நீங்க ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நீங்க தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு நீ சமாதானத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டா அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருவார். எப்பேற்பட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் பாவத்தில இருந்து நான் விடுதலை பெற வேண்டுமானால் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல போட்டிருக்கோம். அந்த 51ஆம் சங்கீதத்தை தாவீது என்ற ஒரு மனிதர், அவர் ராஜாவா இருந்தாரு. அவர் செய்த எல்லா பாவத்துக்கும் அந்த இடத்துல அவர் அறிக்கை செய்வார். ஆண்டவரே ரத்தத்தாலே நீ கழுவுங்க, என்னைய பரிசுத்தப்படுத்துங்க, ஏசோப்பினாலே நீ சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நீ ஈசோப்பினா சுத்தம் பண்ணுங்க, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க, அப்படி நீ நொறுக்கிற எலும்புகள் கழிவுற பண்ணுங்க அப்படிங்க. அப்போ மெய்யான தேவன் என் பிள்ளைங்க நன்மை செய்வாங்க, நன்மை செய்ய எதிர்பார்த்துருந்தா பாவத்துக்கு மேல பாவம் செய்யும் போது ஆண்டவருக்கு என்ன செய்யுது? கோபம் வருது. தாங்க நீ நொறுக்கின எலும்புகள் கழிவுற பண்ணுங்க. அப்போ ஆண்டவரோட ஏசப்போதான் அந்த நொறுக்கின எலும்புகளை வச்சு நீ சரி பண்ண முடியும். எங்கேயோ இருந்து யாரோ இருக்க மாட்டாங்க. நம்ம
தீமையான காரியங்களை செய்யும் போது அந்த காரியத்தில் ஆண்டவர் கோபம் கொண்டு சில காரியங்களை எரிச்சுறாரு, அனுமதிக்கிறார். அப்ப அதை அவர் அனுமதிக்கும் போது அந்த காரியத்துல வெளியே வந்து அவருடைய பாதத்தை நீங்க இருந்து பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் நினைச்சுவாரு தருவாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க அந்த சமாதானத்தை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். 9 போடுது, 51 சங்கீதத்துல 9 போட்டிருக்குது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் செய்தா, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் செய்தா, பாவம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய சமாதானமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு சமாதானம் இல்லாதபடி என்ன கண்ணீர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேத குருவே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்க தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக ஏசப்ப சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆண்டவனிடத்தில் விசுவாசமா இருக்கும்போது, நம் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கும்போது நம்முடைய இருதயம் கலங்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக்குவார். வேறு கூறுகிறது, பலன் கொண்டு திட்டமாயிரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திகையாத, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க என்ன செய்யுங்க, அந்த தீமையிலிருந்து வெளியே வரணும்னா ஏசப்பாவை இருந்த பற்றி கொடுங்க. அவருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. உன் தேவனை உன்னுடைய சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் நிறைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும் அப்படின்னு ஆண்டத்தை கேளுங்க. என்ன வேணாலும் மனிதனுடைய உதவி நீங்க தேடி போனீங்கன்னா மனிதனுக்கும் சமாதானமான வார்த்தை வராது. இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க, ஆனா அடுத்தடுத்த போய் அவங்க நினைச்சவங்க அவங்கள மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனா நீங்க நினைச்சீங்க ஏசப்பட சமூகத்துல வந்து அது யாரா இருந்தாலும் சரிதான், ஏசப்பா சமூகத்துல வந்து ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை, நான் இப்படி பாவம் செய்தேன், ஆண்டவரே இப்படி அநியாயமான பணங்களை வாங்கினேன், அடுத்தவங்க பணத்தை நினைச்சிருந்தேன் அபகரிச்சேன், ஆண்டவரே அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சேன், எனக்கு அதுல குடும்பத்துல நிம்மதி இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, ஆண்டவரே எனக்கு இது இறங்கி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்க குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை விடுவிக்க தான் தேவன் உலகத்துக்கு வந்தார். அதனால யாரா இருந்தாலும் சரிதான், பிரச்சாதி மக்களா இருந்தாலும் சரிதான், வேதம் கூறுகிறது ரோமர் 3:29 பிரஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன். ரோமர் 3:29 புறஜாதிகளுக்கும் அவர் தான் தேவனின் வேதகுரு. ஏசப்பதான் புறஜாதி மக்களுக்கும் தேவன், ஆனால் எல்லா மக்களுக்கும் அவர் தான். அதனால நம்ம தான் வழிவிலைக்கு போயிட்டு ஆண்டவரை நினைச்சிடும் அசட்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் வந்து மெய்யான தெய்வம் ஏசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வந்து அவங்க அந்த குடி பழக்கத்துல இருந்து, பாவ பழக்கத்துல இருந்து, அந்த போதையில இருந்து, அந்த கஞ்சாவில இருந்து, அந்த வெறித்தனமான காரியத்துல இருந்து ஏசப்பா தான் உங்களை விடுதலை பண்ண முடியும். ஏசப்பா இல்லாம விடுதலை பண்ண முடியாது. நீங்க எடுத்த காரியத்தை என்னென்ன காரியத்தான் தீமையான காரியங்களை செய்கிறீங்களோ அது உங்க குடும்பத்தை அதை தாப்பாத. தீமையான காரியங்களை செய்யாதபடி ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்க மாறினாதான் ஏசப்பா உங்களை நினைச்சு அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறது ஏசப்பா தான். வேதம் கொடுக்கிறது யோவான் 8 குமாரன் விடுதலையாக்குனா விடுதலையாக்க முடியும். பாருங்க வாசிக்கிறேன், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். அவர் ஏசுதான் உங்களை விடுதலை பண்ண முடியும். 8:36 போட்டிருக்கு, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள். ஏசப்பா தான் விடுதலையாக்க முடியும். அப்ப அவர் சமுத்திரத்தை இங்க கெஞ்சும் போதுதான், கேட்டவனால கிடைக்காது, கெஞ்சணும், அழணும். என்கிட்ட அவரு சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தை பூமி படைச்சது அவர் தான். வான சிங்காசனம் பூமி பாதத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்படி சர்வ வல்லமுள்ள தேவன் தான். இன்னைக்கு நிறைய மக்கள் அசட்டை பண்ணிட்டு போயிருக்காங்க, உலகத்தின் மக்கள் அசட்டை பண்றாங்க. ஆனாலும் ஒரு பொறுமையா காத்திருந்து என் பிள்ளைங்க மன திரும்ப, என் பிள்ளைங்க என்னை நோக்கி வரும்னு சொல்லி பொறுமையா காத்திருக்கிறார். ஏதோ சீக்கிரத்தில் வருகிறேன், நான் இதோ சீக்கிரத்தை வருகிறேன்னு சொல்லி அவங்க சொல்றேன். ஏன் வரல, தாமதிக்கிறார் என்று சிலர் எழுதுகிற அப்படின்னா அவர் வந்து எதிர்த்து தாமதிக்கல, எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவரால் ஆண்டவர் இருக்கிறாங்க பேதுல போட்டிருக்கு. அதனால எல்லா மக்களும் மனம் திரும்பணும், ஏற்கனவே அக்கினிக்குள்ள பெயரக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வந்துடணும். என் பிள்ளைங்க நான் அவரு படைச்ச பிள்ளைங்க தான், ஆனா அவரை இன்னைக்கு அசட்டை பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இயேசுதான் உங்களுக்கு இந்த உலகத்துல விடுதலை கொடுப்பாரு. மறுச்சேர்ந்து அக்கினி கடையில போய் தள்ளப்பட்டு அதுல அது நித்திய காலமா அக்கினியில போய் என்ன செய்யக்கூடாது, கதறக்கூடாது. அங்க கதறுவாங்க, அங்க விடுதலை கிடையாது. விடுதலை பெற வேண்டுமானா இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் விடுதலை. யாரா தான் சரிதான் விடுதலை, இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் விடுதலை.
இந்த உலகத்தை விடுதலை பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. நித்திய ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போய் சந்தோஷம் இருந்த இடத்துல கொண்டு ஏசப்பா வைக்க முடியும். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இயேசுக்கு உங்களை ஒப்புக்கிட்டுங்க, கர்த்தர் உங்களை நடத்தணும். இயேசு தான் உங்களை நடத்தணும். இயேசு தான் எல்லா மக்களையும் படைச்சது. இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பயந்து நடங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்தின் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் உயர்த்துவார். அது மாத்திரம் இல்ல, உங்கள் நிமித்தமும் உங்கள் சந்ததிகளும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க. அதனால நீங்க பாவம் செய்து தீமையை தேடி தேடி போய் நீங்க அக்கினியில போய் விழுந்து உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததிகளையும் அக்கினியில போய் நீங்களே தளர்றதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எல்லா பிள்ளைகளும் அவர் அன்பா இருக்கிறார். அவர் ஒரே மாறாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை கொடுத்து நம்மளுக்கு நம்ம மேல அன்பு வச்சதுனால அவர் பெரிய அன்பு வச்சு நம்மளை மீட்டெடுக்கிற இந்த உலகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். அது யோவான் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் போட்டு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாரு? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா நம்ம மேல அன்பு வைத்ததுனால இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை ரசிக்கிறாரு, கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனை கொடுத்து எல்லா மக்களையும் கத்திரிச்சாரு, ரட்சிக்கிறாரு. உலகத்தை அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரையே அனுப்பினார். உலக தேவாதி தேவன் உலகத்தில் இறங்கி நம்மளை மீட்டெடுக்க வந்தாங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைய சொல்லி சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் போட்டிருக்குது. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த யாவரும் நினைச்சவங்க பிரகாசிக்க பண்ணப்படுவாங்க. அவர் நோக்கி பாருங்க. உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. உங்களுக்கு துக்கம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனை எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சித்திர இயேசுப்பா. இந்த வேலையிலே உடைய பாத பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக்கொண்டுக்கிற வாழ்ந்தவரே, உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய நாமத்துக்கு விரோதமா எழும்புற மக்களெல்லாம் கர்த்தர் சந்தி மாண்டவரை கர்த்தரே தேவன் என்பதை அவங்க அறிந்து கொண்டு தகப்பனே உடைய பாதத்துல வந்து முழங்கால் போடட்டும் ஐயா. இந்த பிள்ளைகள் வைத்து அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. குடும்பம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. அவங்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவங்க பிள்ளைகளும் பின் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. ஆண்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இந்த வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. முழுமையாக உடைய பாதத்தை தாழ்த்துகிறப்பா. எங்களால் முடியிட்டு ஒண்ணுமே இல்லப்பா. நாங்கள் தகுதி இல்லாத ஒரு பாத்திரப்பா. ஆனால் என் தேவனுடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்துருக்கிறீங்க, நினைச்சுப்பா. தாழ்த்துகிறோம், பெருமையாக்கும். எல்லா மக்களை ரட்சிப்பினால் அலங்கரித்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளொழுக்க சாந்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.